ஹாய், இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக அந்த சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது அதே ஆயில்லேயும் ஒரு 7-8 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 வத்தல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 50% அது குக் ஆகிற மாதிரி குக் பண்ணிவிட்டு அதில் 4 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயங்கும் போது 4 தக்காளின்றது கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 90% நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஓரமாக ஆற வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கொரன்னு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இதில் நம்ம ஆற வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது சின்ன ஜாரு, நான் பத்தலான்னு பெரிய ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். நல்லா நிதானமாக பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தப்பருப்பு இந்த தக்காளி சட்னிக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அது இந்த மென்று சாப்பிடும்போது நல்லா இந்த கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலந்து இப்போது அந்த சட்னியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியோடு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த தாளிப்போட ஃப்ளேவர் எல்லாம் நம்ம சட்னியோட மர்ஜ் ஆகும். அதனால் நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அதை எடுத்து இட்லி, தோசை எதுலனாலும் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை மாதிரி ரெசிபீஸ்க்கு துர்காம்பிகை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.